ஹாய் நண்பா, சினிண்டா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்தி கிச்சு லிரிக்கல் சாங் தான் வந்திருக்கு. இப்போ அதாவது விடாமுயற்சியில் செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு. லிரிக்கல் வீடியோ பார்த்தாச்சு. அதை பற்றின ரிவ்யூ, தாட்ஸ், அனலைசிஸ்ன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், அதை சொல்ல போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த சாங் எனக்கு தோணுது, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சொல்ல முடியும். அது உங்களுக்கு பிடிச்சதையும் ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த விடாமுயற்சி படம் இப்போ தான் சமயத்தை ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணி அமோக வரவேற்பு பெற்றுச்சு. பொங்கல்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் February 6ன்னு மாற்றினாங்க. அஜித், த்ரிஷா நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னு. இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து தான் ட்ரெய்லர் வந்து இது ஷூட்லேயும் ஒரு செம்ம வைப்லேயே வந்து இந்த செகண்ட் சிங்கிளும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சாங் எழுதுன அந்த விஷ்ணுவர்தனும் அமோஜ் பாலாஜி ரேப்பு போர்ஷன் எழுதினவருக்கும் தான் நம்மளை இது சொல்லணும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. லிரிக்ஸே வேறு மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே ஃபயராக இருக்குது. அப்படியே அந்த மோட்டிவேஷன் சாங் எனக்கு அந்த அஜித்தும் அனிருத்தும் சேர்ந்து பண்ண அந்த தலை விடுதலை பாருடா அந்த சாங் வைப் வந்துச்சு அந்த மாதிரி. ஏன்னா அந்த படத்தில் அந்த சாங் ஒரு எப்படியோ அந்த மூடை கிரியேட் பண்ணுமோ அந்த மாதிரி இதை கிரியேட் பண்ணிச்சு. அந்த அப்புறம் அந்த ரேப் போஸ்டன் பண்ண யோகி சேகர் அவர்களும் வேற மாதிரி பாடியிருக்காருன்னு தான் சொல்லணும். யோகி சேகர் அவர்களும் வேற லெவல் பாடிட்டார். அனிருத் அவ்வளோ சொல்லவே வேணாம். வந்து எனக்கு இந்த 3 பேரும் தான் வந்து ரொம்ப இது விஷ்ணு இளவன் அமோஜ் பாலாஜி 2 பேருக்கும் வேற லெவல் தான் சொல்லணும். ஏன்னா ரேப் அமோஜ் பாலாஜி அவர்கள் பிரியும் பிரிச்சுட்டாரு. அதை பாடின யோகி சேகர் அவர்களும் வேற லெவல் இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த லிரிக்கல் வீடியோ எடிட் பண்ணவங்க அவங்களுக்கும் வேற லெவல் தான் சொல்லணும். எப்படின்னா இந்த பெண்டிலமில் கார் வர்றது, அப்படியே ஸ்கெட் அடித்து ஏகேன்னு காட்டுறது, ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்றே வேற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓவராலாக இந்த சாங் கேட்க ஒரு மோட்டிவேஷன் சாங்கு, ஒரு வைபில் தான் இருக்குது, ஒரு மோட்டிவேட்டடாக தான் இருக்குது. ரிலிக்கல் அப்படியே இன்ஸ்பைன்ஸ் அப்படியே க்ரன்ச்சியாக எழுத்திருக்காங்க. அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு 20 செகண்ட்லேயே எனக்கு பாட்டு கேட்க பிடிச்சிருச்சுன்னு சொல்லணும். மெயினாக அந்த பிஜிஎம் அந்த டேடன் அந்த ஒரு பிஜிஎம் வரும் ஸ்டார்டிங்லேயும் அப்புறம் எண்டிங் பாட்டு. அந்த பிஜிஎம் அனிருத் அங்கேயே பண்ணிட்டாரு, நிறுத்திட்டாரு. அந்த பிஜிஎம்லேயே அவர் அங்கே வேற மாதிரி பண்ணிட்டாரு சொன்னால் அந்த பிஜிஎம்லேயே அது எனக்கு அந்த பிஜிஎம் திரும்ப கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அந்த பிஜிஎம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த ஓவராலாக ரிலிக்கல் வீடியோவில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அதை விட பல்மடங்கு அதிகமாகவே நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த விடாமுயற்சின்னு அந்த நம்பிக்கை விடாமுயற்சின்னு அந்த இடையில அந்த லிரிக்கஸ்லாம் வர கேட்குறப்போ அப்படியே ஒரு நல்லா இருக்குது. அப்புறம் துணிவு இருந்தாலும் எழுந்து நெல் அந்த மாதிரி மோட்டிவேட்டடாக என்னெல்லாம் சொல்லி இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி விடாமுயற்சி அந்த மாதிரி அந்த படத்தோட டைட்டிலுக்கு என்ன மீனிங்கிறது அந்த ஒரு சாங்லேயே டோட்டலாக சொல்லிட்டாங்க. இது எந்த இடத்துல படத்தில் வருமோ அப்போ கேட்குறப்ப எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். February 6 இந்த படம் சொல்லியிருக்காங்க. அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அந்த டைமில் வர படங்கள்லாம் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு வரோம் அந்த மாதிரி நிறையா படம் சொல்லியிருந்தாங்க. அது வேறு விஷயமா இருந்தாலும் இந்த படம் வேறு மாதிரி இருக்க போகுதுங்கிறது சந்தேகமே இல்லை. வேறு மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். February 6 அன்றைக்கி எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிப்பேன்னு தெரியும். அதையும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவிக்கு யாரும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு. இந்த பற்றி கிச்சு இந்த சாங்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸும் வேணும்னா நம்ம சினிண்டா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது போன்ற வீடியோங்களால் தொடர்ந்து நம்ம வீடியோஸாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உடனுக்குடனே வேண்டுனாலும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோவில் வந்து